AK64க்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டாக அத்விக் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தாரு, அஜித் குமார் சார் வச்சு அவர் வந்து குட் பேட் அக்லி ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பட் அஜித் சார் வந்து என்னவா விருப்பப்படுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேரக்டரோட கதையில் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும், ஸோ அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து எழுதியிருக்கேன், அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் அஜித் சாருக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா AK64 அத்விக் தான் வந்து டேரக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து பேசப்பட்டு வந்தது. இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக அத்விக், அஜித் சார், அதுக்கப்புறம் வந்து ராகுல், இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட பிக்சர் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. இந்த பர்டிகுலர் பிக்சரை ஷேர் பண்ணி AK64க்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ராகுல் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ரோமியோ பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க 3 பேர் காம்பினேஷனில் அந்த படம் வந்து இருக்க போது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு வருது. ஸோ அனிருத்தா, ஜிவி பிரகாஷ் அப்படின்ற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிவியோடு தான் அத்விக் வந்து கம்பைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ரோமோவோ இல்லை போஸ்டரோ வந்து வரும். அப்போ நம்மளுக்கு யார் யார் வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். AK64ஓட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷார்ட்ஸை லைக் பண்ணுங்கள்.